சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போது பதிக விளக்க உரையை கேட்க இருக்கின்றோம். அதாவது 9ஆம் திருமுறையில வரக்கூடிய 23வது திருப்பதிகம் பவளமால் வரையை என்று ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருப்பதிகம். இந்த பதிகத்தை விளக்கிச் சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் ஒரு சிலர் பார்த்தோம்னா மருத்துவராக இருப்பாங்க, அல்லது ஒரு சிலர் முனைவர் பட்டம் பெற்றவர்களாக இருப்பாங்க. 2 பேரையுமே நம்ம டாக்டர் என்று சொல்லுவோம். ஆனால் இன்று நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய சிவ பவித்ரா அவர்கள் 2யுமே பெற்றவர்கள். மருத்துவராகவும் அதே நேரம் முனைவர் பட்டமும் பெற்ற ஒரு மிகச்சிறந்த சிவனடியார். அற்புதம். அதாவது அவர்களுடைய பேச்சிலேயே எத்தனை இளம் வயது என்று சொன்னாலும் கூட சைவத்தில் எத்தனை ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய பேச்சின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிவ பவித்ரா அவர்கள்தான் இன்று நம்மோடு இணைந்து பவளமால் வரையை பதிகத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அவர்களிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எம்மை ஆட்கொண்ட பேரூர் பச்சை நாயகி அம்மனுடன் உரை பட்டிப்பெருமான் திருவடிகளுக்கும், ஞான குருவாகி எம்மை வழிநடத்தும் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகளுக்கும், மேலும் இந்நிகழ்வை கண்டுகளிக்கும் அடியார் பெருமக்கள் அனைவரின் திருவடிகளுக்கும் எனது முக்கரண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருப்பது 9ஆம் திருமுறை பன்முக நோக்கில் என்ற தொடர் நிகழ்வில் திருவாளி அமுதனார் அருளிச் செய்த 23வது பதிகத்தை சிந்திக்க திருவருளும் குருவருளும் கூட்டுவித்துள்ளது. இந்த பதிகம் தில்லையில் அருளி செய்யப்பட்ட பதிகம். அந்தாதி முறைப்படி அமைந்த ஒரு பதிகம். மேலும் இது தலைவன் மீது அன்பு கொண்ட ஒரு தலைவியின் கூற்று போல அமைந்த ஒரு பதிகம். நட்டராகம் என்ற பண்ணால் பாடப்பட்டுள்ளது. இப்போ பதிகத்தினுடைய முதல் பாடலுக்குள் செல்லலாம். பவள மால் வரையை பனி படர்ந்து அணையதோர் படரொளி தரு திருநீரும், குவளை மாமலர் கண்ணியும் கொன்றையும், துன்று பொற்குழல் திருச்சடையும், இவள மாளிகை சூழ்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவள வண்ணனை நினைதோறும் என் மனம் தழல் மெழுகு ஒக்கின்றதே. அதாவது பெருமானையே நினைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணை இங்க தலைவியா நம்ம உருவகித்து கொண்டால், பெருமானை நினைந்து அன்பால உருகும் போது அந்த பெண்ணுடைய மனநிலை, அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய உடல் நிலை, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாடல்கள் மூலமா நமக்கு தெரிய வருது. இப்போ பெருமானுடைய அந்த திருநீறு பூசிய மேனி எப்படி இருக்கான்? பவள மால் வரையை பனி படர்ந்து, ஒரு பவளம் அப்படிங்கிறது சிவப்பா இருக்கக்கூடியது. சிவப்பான ஒரு மலையில பனி படர்ந்தா எப்படி இருக்குமோ, அப்போ அந்த படரொளி, பனி படர்ந்த போது வரக்கூடிய அந்த வெண்மையான ஒளி எப்படி இருக்குமோ, அது போல பெருமான் சிவந்த மேனியில் பூசி இருக்கக்கூடிய திருநீர் வெண்மையா ஒளி வீசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய தலையில குவளை மாமலர் கண்ணி, குவளை மலர்களால் கோர்க்கப்பட்ட கண்ணி மாலையை சூடி இருக்கிறார், கொன்றையை சூடி இருக்கிறார். அவருடைய சடை எப்படி இருக்குன்னா கட்டி வைக்கப்பட்ட சடையாம். விரிந்த சடை, படர் சடை, அப்புறம் தாழ் சடை, அந்த மாதிரி. இந்த இடத்துல அவருடைய சடை எப்படி இருக்கா, பொற்குழல் திருச்சடை, அவருடைய சடை பொன்னிறமா சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, திவள மாளிகை சுதை, மாளிகை, சிறந்த மாளிகைகள் இருக்கக்கூடிய தில்லையில் பெருமான் என்ன செய்துட்டு இருக்காரா, நடனம் புரிகின்றார். அப்படி அவர் ஆடும் நடனத்தை பார்க்கும்போது அந்த தவள வண்ணன், தவளம்னா வெண்மை, வெண்மையான நிறத்தை உடைய அந்த பெருமான் ஆடுகின்ற நடனத்தை பார்க்கும்போது என் மனம் தழல் மெழுகு ஒக்கின்றதே. தீயின் முன்ன மெழுகு எப்படி உருகி போகுமோ அது போல
என்னுடைய மனமும் அவனுடைய அந்த நடனத்தை பார்க்கும்போது அப்படியே மெழுகு போல உருகுகின்றது அப்படின்னு அந்த பெண் சொல்றா. இது திருவாசகத்தோட அழலது கண்ட மெழுகு போல அப்படிங்கிற ஒரு போட்டி திருஅகவலின் பாடலோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒக்கின்றதேன்னு முடிஞ்சிருக்கு. இப்ப 2வது பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, ஒக்க ஓட்டந்த அந்தியும் மதியமும் அலைக்கடல் ஒளியோடு நெக்கு வீழ்தரு நெஞ்சினை பாய்தலும் நிறையழிந்து இருப்பேனை செக்கர் மாளிகை சூழ்தரு தில்லையுள் திருநடம் வகையாலே பக்கம் ஓட்டந்த மன்மதன் மலர்க்கனை படுதோறும் அலைந்தேனே. இப்போ பெருமானுடைய நடனத்தை தில்லையில் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய குண அதிசயங்களை இப்ப இந்த இடத்துல சொல்றாரு. என்னன்னா, மாலையும் பகலும் முடியக்கூடிய அந்த அந்தி பொழுது, அதாவது இரவுக்கும் பகலுக்கும் ஒன்று சேர வரக்கூடிய ஒரு இடம்னா அது மாலை பொழுது. அந்த மாலை பொழுது அப்படிங்கிறதே மயக்கமும் தரக்கூடியது. அது மட்டும் இல்ல, அந்த அலைக்கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய பொழுது, அலைக்கடல் இருக்கு, மாலை பொழுது இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல தில்லையில் நடனம் புரிகின்ற அந்த பெருமானின் நடனத்தை பார்க்கும் பொழுது இவள் நிறை அழிந்து விடுகிறாளாம். அப்படின்னா நிறை அழிந்து அப்படிங்கிறது அச்சம், மடம், நாணம், பெண்மைக்குரிய குணங்கள் எல்லாம் விட்டு பெருமானையே நெஞ்சில் நினைத்து கொண்டிருக்கிறது. வேற எதுவும் செய்யாம எல்லாம் விடுத்து பெருமானையே நினைந்து கொண்டிருக்க ஒரு நிலையை தான் நிறையழிந்து இருப்பேன், நான் நிறையழிந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, பக்கம் ஓட்டந்த மன்மதன் மலர்கனை படுதோறும் அலைந்தேனே அப்படின்னா, எனக்கு பயமா இருக்கு பெருமானே. மன்மதன் என் மீது மலர்கனைகளை மேல விட்டுட்டா நான் என்ன பண்றது? ஏற்கனவே நான் நிறையழிந்து உன்னுடைய நினைப்பாவே இருக்கேன். இதுல மேலும் மன்மதன் மலர்கனைகளை விட்டால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது பாடல்ல கேட்கிறான். 3வது பாடல், அளந்து போகினேன் அம்பல கூத்தனே அணித்தில்லை நகராளி சிலந்தியை அரசாள்க என்று அருள் செய்த தேவதே வீசனே உலர்ந்த மார்கண்டிக்காகி அக்காலனை உயிர் சக உதை கொண்ட மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற அருள் செய்யாயே. அதாவது நான் ரொம்ப அலர்ந்து போயிட்டேன். அதாவது எனக்கு நீ நினைந்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப இளைப்பாகி விட்டது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட இந்த பாடல்ல சொல்றாங்க. அலர்ந்து போகினேன் அம்பல கூத்தனே அணித்தில்லை நகராளி, அழகு பொருந்திய தில்லையை ஆட்சி செய்பவனே, சிலந்தியை அரசாளும்படியாக செய்தாய். அது நமக்கு தெரியும். கோச்செங்கர் சோழருடைய கதை, அந்த நாயன்மாருடைய கதை இங்க சொல்லி மார்க்கண்டேயனுக்காக காலனுடைய உயிர் சக உதை கொண்ட, அவனுடைய உயிரே நீங்குமாறு நீ அவனை காலால் உதைத்தார். இந்த இடத்துல பாருங்க, இந்த சொல்ல வர்றது என்னன்னா, உயிர் செக உதை கொண்டனா இது அவனுடைய உயிரே போகும்படியா செய்தது ஒரு வன் செயல் தான். ஆனா அந்த வன் செயலுக்கு அடுத்து ஒரு வரி வைக்கிறாங்க பாருங்களேன், மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற அருள் செய்தார். அப்படி அந்த வன் செயல் செய்தது என்ன தெரியுமா? பெருமானுடைய மரக்கருணை. ஆனால் அது செய்த பாதம் ரொம்ப வன்மையான பாதம், அது ரொம்ப மலர்ந்த பாதம், அது ரொம்ப மென்மையானது. செய்த செயல் வன் செயலா இருந்தாலும் அந்த பாதம் மென்மையான பாதம், மலருக்கு ஒப்பான பாதம். ஏன்னா அன்பால அந்த செயல் செய்யப்பட்டது, அன்பு கொண்ட அடியாருக்காக செய்யப்பட்டது இல்லையா? அதனால மலர்ந்த பாதங்கள் வனமுலை மேலொற்ற, அந்த மலர்ந்த பாதங்கள் காலனை உதைக்க சென்றது இல்லையா, அது என்னுடைய முளையின் மீது படாதா அப்படின்னு சொல்லி இந்த பெண் கேட்கும்படியா இருக்கு. இந்த இடத்துல அப்படியே பொருள் எடுக்க வேண்டியதில்லை. உள்ளத்தில், அதாவது உள்ளத்திலே இந்த பாதம் படாதா, இந்த உள்ளத்திலே இந்த பாதத்தை நான் நினைத்திருக்கும்படி செய்ய மாட்டாயா, உள்ளத்திலே என்னாலும் அந்த பாதத்தை நினைத்திருந்தால்தான் திருவடிக்கு அந்த நம் தலை மீது அந்த திருவடி வாய்க்கப்பெறும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடய நம்ம இங்க பொருள் எடுத்துக்கலாம். அடுத்து 4வது பாடல், அருள் செய்து ஆடுநல் அம்பல கூத்தனை அணிதில்லை நகராளி மருள் செய்து என் தனை வனமுலை பொன் பயப்பிப்பது வழக்கமும் திரளும் நீள்மணி கங்கையை திரு சடை சேர்த்தி
அச்செய்யாளுக்கு உருவம் பாகமும் ஈந்து நல் அந் தீயை ஒண்ணுதல் வைத்தோனே. பெருமானே, எனக்கு நீ அருளைச் செய்ய மாட்டாயா? அம்பலத்தில் கூத்து நிகழ்த்திக் கொண்டிருப்பவனே, அழகிய தில்லை நகரை ஆட்சி செய்பவனே, நீ செய்வது வழக்கமா? இப்படி செய்வதுதான் உனக்கு வழக்கமா? எப்படி செய்வது அப்படின்னா, உன்னையே நினைந்து நினைந்து என் மார்பில் பசலை நோய் படும்படியாக செய்து விட்டாயே, இப்படி செய்வதுதான் உனக்கு வழக்கமா? கங்கையை உன்னுடைய திருச்சடையில் சூடியிருக்கிறாய். செய்யாலாகிய உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கிறாய். ஆஹ் இப்படி பெண்ணை ஒரு பெண்ணை தலையிலும் மற்றொரு பெண்ணையும் ஒரு பாகத்திலும் கொண்டிருக்கிறாய். ஆனா தீயை நெற்றிக் கண்ணில் வைத்திருக்கிறாயே, எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயா? தீயை நெற்றிக் கண்ணில் இருக்கு அப்படிங்கிறது காமனை எரித்ததை ஒரு குறியீடா சொல்றதுக்காக தீயை நெற்றிக் கண்ணில் கொண்டவன் அப்படிங்கறது சொல்றான். இப்படியெல்லாம் இருப்பவனே, எனக்கு பசலை நோய் வர வைப்பது வருமாறு செய்வதுதான் உன்னுடைய வழக்கமா? எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயா அப்படின்னு இந்த பாடல்ல அந்த பெண் கேட்கும்படியா அமைந்திருக்கு. அடுத்து 5வது பாடல். வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி எய்த்து வந்தெளிந்து இன்னமும் துதிக்கின்றார் எழில்மறை அவற்றாலே. செய்த்தலை கமலம் மலர்ந்து ஓங்கிய தில்லை அம்பலத்தானை பத்தியாற் சென்று கண்டிட என் மனம் பதை பதைப்பு ஒழியாதே. வைத்த பாதத்தை பார்ப்பதற்கு திருமாலும், திருமுடியை பார்ப்பதற்கு பிரம்மாவும் சென்றார்கள். அவர்களால பார்க்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்களாம், மண்ணுலகத்துக்கு மண்ணுலகத்தில் எழில் மறையால் அவனை போற்றி துதித்தார்களாம். அவனை எப்படியாவது பார்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் மறையால் அவர்களை போற்றி துதித்தார்களாம். அப்படிப்பட்ட உன்னை செந்தாமரை மலர்கள் இருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த தில்லையம்பலத்தில் ஆடல் புரிபவனே, அன்பு கொண்டு உன்னை பார்க்க வந்தா என்னுடைய மனம் பதை பதைப்பு அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். அது பெருமானை எவ்வளவு பார்த்தாலும் அந்த தீராத அன்பு திரும்ப 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 அவனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த பதப்பதப்பு நீங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் அருளி செய்துள்ளார் திருவாழி அமுதனார். அடுத்து 6வது பாடல். தேய்ந்து மெய் வெளுத்து அகம் வளைந்து அரவினை அஞ்சித்தான் இருந்தேயும் காய்ந்து வந்து என் தனை வழி செய்து கதர்நிலா எரிதூவும் ஆய்ந்த நான்மறை அந்தனர் தில்லையுள் அம்பலத்து அரணாடல் வாய்ந்த மலர் பாதங்கள் காண்பதோர் மனத்தினை உடையேற்கே. இந்த இடத்துல தில்லையில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானை அந்த பெண் பார்க்கிறான். பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பெருமான் முடியில் சூடியிருக்கும் சந்திரன் அவளுக்கு எப்படியான ஒளியை தருகிறது அப்படிங்கிற இதுவும் ஒரு வகையான பசலை நோய் கொண்டுள்ள ஒரு பெண்ணின் மனப்பாங்கு வெளிப்படுவது போலதான் இந்த பாடல் இருக்கு. அந்த பெருமான் தில்லையில் நடனம் ஆடிக்கொண்டிருக்காராம். அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் எப்படி, இது தற்குறி பேற்றாணி இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த சந்திரன் பாம்பை பார்த்து, பெருமான் முடியில் இருக்கக்கூடிய பாம்பை பார்த்து வளைந்து உள்ள அப்படியே சுருங்கி, அவருடைய முடியில் இருக்கக்கூடியது 3ஆம் பிறை சந்திரன். அது இயல்பாவே அப்படித்தானே இருக்கும். 3ஆம் பிறை சந்திரன் வளைந்திருக்கும், சிறிதுதான் வளர்ந்திருக்கும். இது பாம்பை பார்த்து பயந்ததுனால மெய் வெளுத்துருச்சான். அதனாலதான் அது வெள்ளையாயிருச்சுன்னா, அகம் வளைந்துருதான், உள்ள இப்படி வளைஞ்சிருக்கிறது, பயந்து உள்ள போன மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட சந்திரன் என்ன பண்ணது, மென்மையான ஒளியைனா குளிர்ச்சியை தானே தரணும். எனக்கு அது வெம்மையினை தருகிறது. உன்னுடைய நடனத்தை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் இது எனக்கு வெம்மையை தருகிறது. அந்தணர்கள் எல்லாம் போற்றி வணங்குகின்ற தில்லையில் நடனம் புரியும் உன்னுடைய ஆடலை கண்ட பின்பு சந்திரன் கூட எனக்கு வெம்மையை தான் தருகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல அருளி செய்துள்ளார். அடுத்த ஒரு
7வது பாடல் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பாடல். இந்த பதிகத்துல எனக்கு இந்த பாடல் வந்து ரொம்பவும் ஒரு பிடித்தமான பாடல். உடையும் பாய் புலித்தோளும் நல் அரவமும் உண்பதும் பழி தேர்ந்து விடையது ஊர்வதும் மேவிடம் கொடுவரை ஆகிலும் என் நெஞ்சம் மடைக்குள் வாளிகள் குதிகொள்ளும் வயல் தில்லை அம்பலத்து அனலாடும் உடைய கோவினை அன்றிமற்று யாரையும் உள்ளுவது அறியேனே. இங்க பெருமான் போட்டிருப்பது புலித்தோல் தான், அணிந்திருப்பது அரவுதான், வாகனம் எருதுதான், அவர் இருக்கக்கூடியது வந்து கைலை மலைதான். கைலை மலை அப்படிங்கிறது இங்க கொடுமலைன்னு சொன்னது சென்று சேர்வதற்கு வந்து ரொம்ப கடினமானது அப்படிங்கறதுனால கொடுவரை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் அவர் உணவு எப்படி உண்கிறார் அப்படின்னா பழி தேர்ந்துதான் உணவை வந்து உண்கிறார். இப்படியெல்லாம் அவர் செய்கிறார். இருந்தாலும் இல்லை, சிற்றம்பலத்துக்கு அரசன் யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து எங்கள் பெருமான் தான். இவருடைய அங்க உபாங்கங்கள் அவர் இருப்பதெல்லாம் இப்படிதான் இருக்கும். அதாவது என்ன கொஞ்சம் எராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த மாதிரி எராட்டிக்கா தான் அவர் இருப்பாரு. இருந்தாலும் அவரை அன்றி இந்த உள்ளம் வேறு ஒருவரையும் எண்ணாது, அவரை தவிர வேறு யாரையும் இந்த மனது அறியாது அப்படிங்கறத ரொம்ப அழகா வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார் திருவாளி அமுதனார். அடுத்து 8வது பாடல். அறிவும் மிக்க நல் நாணமும் நிறைமையும் ஆசையும் இங்குள்ள உறவும் பெற்ற நத்தாயோடு தந்தையும் உடன் பிறந்தவரோடும் பிரிய விட்டு உனை அடைந்தனன் என்று கொள் பெரும்பற்ற புலியூரின் மறைகள் 4 கொண்ட அந்தனர் ஏத்த நன் மானடம் மகிழ்வானே. நான்மறையை ஓதுகின்ற அந்தணர்கள் போற்றுகின்ற தில்லையில் நடனம் புரிபவனே, உன்னை நான் வந்து அடைந்து விட்டேன். எப்படி உன்னை வந்து அடைந்தேன்? பெற்ற தாய் தந்தை உற்றார் உறவினர் என்னுடைய இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் என்ன சுற்றி இருந்த பசுக்கள் அப்படின்னு வச்சுக்கோம். இல்ல என்னை சுற்றி இருந்த உற்றார் உறவினர் இவர்கள் எல்லாம் விடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய நாணம், பெண்ணிக்கே உடைய அந்த நாணத்தை விடுத்துட்டேன். எனக்குரிய அறிவு இருக்குல்லையே, அந்த அறிவு தான் பலவாறு நம்மை சிந்திக்க வைப்பது. அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை வந்து கட்டளை இடுவது. அப்படியான அறிவையும் நான் வந்து விடுத்துட்டேன். எனக்குரிய நாணத்தையும் நான் விடுத்து விட்டேன். இது எல்லாம் விட்டுட்டு நான் உன்னிடம் வந்து உன்னை வந்து அடைந்து விட்டேன். நீதான் எனக்கு வந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்கிறான். இந்த இடத்துல இத எப்படி எடுத்துக்கலாம்னா, உலகியலை வந்து விட்டுட்டு போனா, உலகியல பற்றில்லாம உலகிலே இருந்தாலும் உலகியல பற்று கொள்ளாமல் அவனிடத்து பற்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இந்த பாடல் மூலியமா தெரிவிக்கிறார் திருவாளி அமுதனார். அடுத்து 9வது பாடல். வான நாடுடை மைந்தனே ஓ என்பன் வந்தருளாய் என்பன் பால் நெய் 5உடன் ஆடிய படர்சடை பால் வண்ணன் என்பன் தேனமர் பொழில் சூழ்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற ஏன மாமணி ஊனனி மார்பனே எனக்கு அருள் புரியாயே. இங்க எனக்கு நீ அருள் புரிய மாட்டாயா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல கேட்கும்படியாதான் இந்த 9வது பாடல் அமைந்திருக்கு. வானத்தையே தன்னுடைய தேசமாக உடையவனே, எனக்கு வந்து அருள் புரிய மாட்டாயா? பால் நெய் 5உடன், அதாவது ஆணைந்து ஆடுபவனே, 5 வகையான பொருட்களால் அபிடேகத்தை ஏற்றுக்கொள்பவன் நம் பெருமான். அப்படி ஆணைந்து ஏற்பவனே, படர் சடையை உடையவனே, பால் வண்ணனே, வெண்மையான திருநீரை பூசி இருப்பவனே, வண்டுகள் மொய்க்கின்ற சோலையை உடைய தில்லையில் நடம் புரிபவனே, பன்றி கொம்பை அணிகலனாக பூண்டவனே, எனக்கு வந்து அருள் புரிய மாட்டாயா? எப்போது வந்து எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு கேட்கும்படியா அமைந்திருக்கு இந்த 9வது பாடல். அடுத்து 10வது பாடல் வந்து பதிக பலனை கூறும்படியா அமைந்திருக்கிற ஒரு பாடல். புரியும் பொன் மதில் சூழ்தரு தில்லையுள் உசுரர் பலர் போற்ற எரியது ஆடும் எம் ஈசனை காதலித்து இணைபவள் மொழியாக வரைசெய் மதில் மகிழையார் மன்னவன் மறை வள திருவாலி பரவல் பத்திவை வல்லவர் பரமனது அடியினை பணிவாரே. அதாவது
ஒரு தலைவி தலைவன் மீது அன்பு கொண்டுள்ள தலைவி கூற்றாக, அதாவது பெருமான் மீது அன்பு கொண்டு அல்லது அவரை காதலிக்கும்படியாக தலைவி எப்படி சொல்வாளோ அது போல அமையப்பட்ட தில்லையில் நடனம் ஆடி கொண்டிருக்கின்ற பெருமானின் மீது தலைவி அன்பு கொண்டு எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாளோ அது போல அமையப்பெற்ற இந்த பதிகத்தை பெரிய மதில்களை உடைய திருமயிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருவாலை அமுதனாராகிய நான் பாடிய இந்த 10 பாடல்களையும் பாடுபவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்னன்னா, பரமனது அடியினை பணிவார்கள். பெருமானுடைய திருவடிதான் அவர்களுக்கு இந்த பதிகத்தை பாடும் பொழுது பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிக பலனை கூறி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் திருவாளி அமுதனார் என்று கூறி இன்றைய நம் சிந்தனையை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.